ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு வரலட்சுமி நோன்பு விலாகை ஒரு வருஷமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒரே வீடியோவாக வந்து கொடுக்க போகிறேன். இந்த அம்பாள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. நீங்கள் ஆடி மாத வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, பூஜை வீடியோலையும் நான் காட்டியிருப்பேன். முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ப்ரெப் வேலை எல்லாமே வந்து நான் பண்ணிட்டேன். அதாவது எங்கள் வீட்டில் 3 நாள் வந்து வரலட்சுமி நோன்பு இருக்கும். வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடி நாள் அம்பாள் அழைக்கிறது, நெக்ஸ்ட் டே வரலட்சுமி நோன்பு, அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூஜை, அதாவது அம்பாள் அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி 3 நாள் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஸோ முன்னாடி நாள் அம்பாள் அழைக்கிற அன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரீ ப்ரெப் பண்ணேன்னா, பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வைக்கிறது, விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சு பூஜை ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் எல்லாமே. அப்புறம் அம்பாள் முகம் இது வந்து கொஞ்சம் விபூதி வச்சு அழகாக தேய்ச்சி வைக்கிறது, அப்புறம் அலங்காரத்துக்கு என்னென்ன தேவை, கீழே நம்ம வைக்க போகிற அந்த பித்தளை காப்பர் குடம், புடவை வாங்குறதுன்னு எல்லாத்தையுமே வந்து செஞ்சாச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன்னா முன்னாடி நாள் ஃபுல்லாக இந்த ப்ரீ ப்ரெப்க்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் காலையிலேருந்து ஆரம்பித்தோன்னா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய அம்பாள், லக்ஷ்மி அம்பாள் வச்சுருப்பேன், வெள்ளி அம்பாள் நான் பூஜை பண்ணுற அம்பாள் இருக்கும். ஸோ எல்லா அம்பாளுக்குமே அன்றைக்கி வந்து ஒரு புது பாவாடை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே புது ட்ரெஸ் போட்டு விடுற மாதிரி அலங்காரம் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ வித் க்ரீன் சாரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு வருஷமும் ஒரு புது புடவை எடுத்து அப்படி செஞ்சே பழக்கமாயிடுச்சு. அது அம்பாள் கட்டுறது வந்து புதுசாக கட்டணும் அப்படின்றதுனால ஒரு வருஷமும் புது சாரீ வந்து வாங்கிக்கிறேன். இதை நம்ம யாராவது வந்து தாம்பூலத்துக்கு வர்றப்போ அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம், இல்லை நம்மளே கூட வந்து கட்டிக்கலாம். ஸோ ப்ளூன்றனால நான் வந்து இந்த அம்பாளுக்கும் ப்ளூ கிடச்சிது, அதனால் இந்த மாதிரி ப்ளூ பாவாடை வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு கை இந்த மாதிரி இடம் இருக்கும்ல கேப்பில், அதில் மேலே வந்து அந்த முந்தி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம போட்டுட்டு கீழே இந்த மாதிரி பாவாடை வந்து கட்டணும். ஸோ ரெகுலராக வாங்குறதுனால எனக்கு என்ன சைஸுன்றது வந்து தெரியும். ஸோ அதனால் நான் அந்த சைஸில் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கருமாரி அம்மன் வந்து இருப்பாங்க நாகத்தோடு. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு பர்பிள் பாவாடை வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு கடையில் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வேறு கடை போகும்போது எனக்கு அதே ப்ளூ கலர் கிடைக்கலனால பர்பிள் கலர் வந்து வாங்கியாச்சு. ஸோ எல்லாேருக்கும் பல புது ட்ரெஸ் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ அதை வச்ச உடனே நான் எல்லா அம்பாலையுமே வந்து வைப்பேன். ஏன்னா இது அம்பாளுக்கான ஒரு இதுதான்றனால லக்ஷ்மி என்கிட்ட இருக்கிற எல்லா அம்பாலுமே வந்து அலங்காரம் பண்ணி மேடை மேலே வந்து வச்சேன். இந்த பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. நான் வந்து இந்த நிறைய டெக்னிக்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும், அது மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். எனக்கு வந்து நிறையா பூஜை பாத்திரங்கள்லாம் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு வந்து பத்தாது. அதனால் நான் வந்து கையிலேயே சபீனா வச்சு வெள்ளி பாத்திரம்லாம் தேய்ச்சிடுவேன். பித்தளை பாத்திரம்லாம் வந்து ஒன்று புளி உப்பு வச்சு நீங்கள் தேய்க்கலாம், லெமன் போட்டு, இல்லை பீத்தாம்பரி வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி பீத்தாம்பரி போட்டு தான் வந்து தேய்ப்பேன். இந்த தங்க குத்து விளக்கு இது கும்பகோணத்துலேருந்து வாங்கினது. என்னென்னா தேய்க்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸை எதுவுமே நம்ம வந்து வச்சு தேய்க்க வேணாம், அது ஒரு லிக்விட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லிக்விட் வச்சு நீங்கள் ஒரு காட்டன் வச்சு தொடச்சிக்கோங்கன்னு சொல்லி அதோட கொடுத்துருந்தாங்க. பட் அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்டிக்கியாகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் வெறும்னவே ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சிடுவேன். அது வந்து உங்களுக்கு கருப்பாகலை, நல்லா அந்த கோட்டிங்கோடு இருக்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு வாங்கினப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் விளக்கேற்றினதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு துணி வச்சு ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு டிஷ்யூலாம் வச்சு தொடச்சிட்டு, நல்லா கொஞ்சம் ஒரு வெட் துணி வச்சு தொடச்சிட்டு, அப்புறம் ட்ரை துணி வச்சு தொடச்சி எல்லாத்தையும் பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்குமே நல்லா வந்து அது பளிச்சுன்னு தான் இருக்குது. காலையில் வந்து சரண்யா பூஜையில் கலந்துக்கிட்டா, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அவளால் வர முடியல சில ரீசன்ஸ்னால். ஸோ அதனால் அன்றைக்கி நான் வந்து அந்த ஆடி வெள்ளி பூஜை அப்பயே சொல்லியிருந்தேன், அம்மா வேம்போலாம் வந்து கூட வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுவுமே வந்து பிரணவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் இல்லை, அன்றைக்குமே லீவ் இல்லை, நெக்ஸ்ட் டே அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது. ஸோ அதனால் அம்மா வேம்பு கூட வந்து வரலை. எப்போவுமே சரண்யா ஒரு வருஷம் இருப்பா, இந்த தடவை அம்மாவும் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் வந்து வீடியோ கலகலன்னு இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன் நான். பட் அன்றைக்கி வந்து யாராலையும் வந்து கலந்துக்க முடியல. ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு அன்றைக்கி கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே தனியாக தான் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் இந்த சாரீ ட்ரைப்பிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சரண்யா ஹெல்ப் வந்திருந்தா. ஸோ அதனால் அது வரைக்கும் என்னால் கொஞ்சம் ப்ராப்பராக ஷூட் பண்ண முடிஞ்சுது.
ஏன்னா இது நம்ம இந்த வேலைகள்லாம் நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம ஷூட் பண்ணிட்டு பண்ணுறோம் அப்படின்னா, அது இன்னும் ரொம்ப டயரிங் ஆகிடும். ஸோ, அதனால் எனக்கு மத்தியானத்துக்கு மேலே அதாவது இந்த கோலம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள், இதுக்கு மேலே எனக்கு வந்து சரண்யாவால் வர முடியல. ஸோ, அதனால் எப்பயும் வருஷம் வருஷம் அவள் தான் கோலம் போடுவா. நீங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப அழகாலாம் இந்த மாவு கோலம் போட வராது. பட் ட்ரை பண்ணேன், பரவாயில்ல. இன்றைக்கி ரொம்ப சொதப்பல, ஓரளவுக்கு நல்லா வந்தது. எனக்கு வந்து தாமரை ரொம்ப இஷ்டம். ஏன்னா அம்பாளுக்கு வந்து தாமரை ரொம்ப உகந்ததுன்றனால கோலத்தில் வந்து தாமரை போட்டு அந்த வாசல் என்ட்ரன்ஸ்லேயும் தாமரை போட்டு அந்த மாதிரி படிக்கோலம் மாதிரி தான் போடணும். மாவு கோலம் தான் வந்து போடணும், அது விசேஷம். அதனால் இந்த கோலத்துக்கு வந்து நம்ம அரிசி மாவு காலையிலே ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக அரைச்சா நமக்கு வராது. கொஞ்சம் தண்ணியாக போட்டால் தான் அந்த இழை வந்து நல்லா அப்படியே வழவழன்னு வரும் நம்ம போடுறதுக்கு. ஸோ அதை அரைச்சி எடுத்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் வந்து சாரீ கட்டிட்டு வந்தேன். இந்த சாரீ வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. புது சாரீ, காட்டன். இதுக்கு அன்றைக்கி தான் காலையிலே போய் ப்ளவுஸும் இதுக்கு தைக்க கொடுத்துறதே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி ஸ்கேலப் டிசைன் மாதிரி கொடுத்து தைச்சிக்கிட்டேன். சரி புதுசாக இருக்கே அப்படின்றனால அதையே அன்றைக்கி கட்டிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பட்டுப்புடவை தான் வந்து கட்டணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே பட்டுப்புடவை கட்டிக்கலாம் அப்படின்னு. பூ தான் பார்த்திங்கன்னா நான் போய் நிறையா தடவை போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு காலையிலக்கு அதாவது ஈவினிங் அம்பாள் அழைக்கிறப்ப கொஞ்சம் வேணும், அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வேணும். பட் முன்னாடி நாளே நம்ம வந்து எல்லா சுவாமிக்கும் பூ வச்சிடணும். ஏன்னா அம்பாள் அழைச்சி இங்கே உட்கார வச்சிட்டோன்னா நமக்கு திருப்பி நெக்ஸ்ட் டே நம்ம வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் சுவாமி படத்துக்கு எல்லாமே முன்னாடி நாள் ஈவினிங்கே அம்பாள் அழைக்கிற அன்றைக்கி பூவெலாம் வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அலங்காரம் பண்ணுறது, அம்பாள் அழைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் மாலெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணணும். அதுக்கு போய் திருப்பியும் ஈவினிங் ஒரு தடவை பூ வாங்கிட்டு வந்தேன். பூ தான் வந்து பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. எப்பயும் கோயம்பேடு போயிட்டு இல்லைன்னா வந்து பாரிஸ் போயிட்டு மாமா வாங்கிட்டு வந்துடுவார். பட் இந்த வருஷம் என்னென்னா எங்களுக்கு போன தடவை நாங்கள் வாங்கினப்போ நெக்ஸ்ட் டே நிறையா பூ ஆடிடுச்சு கோயம்பேடில். இந்த லைட்டெல்லாம் போட்டனால எங்களுக்கு தெரியல, ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ ஆடிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பூவே வந்து வாங்கிக்கலாம், பரவாயில்ல விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போய் வாங்கி வச்சிட்ருந்தேன் அன்றைக்கி. ஸோ புடவை வந்து நான் என்ன பண்ணேன்னா முன்னாடி ஒரு லேயர் போட்டு அந்த உள்ளே விடுற லேயர் இன்னொரு லேயராக போட்டு இப்போல்லாம் கட்டுறாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அது வரலை. அதனால் அப்போதைக்கு வந்து ஒரு மாதிரி கட்டி அந்த ஒட்டியானெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சணல் கட்டி அதை நிறுத்திட்டு அதுக்கு மேலே ஒட்டியானை கட்டி செட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா வந்து அது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி கட்டினேன். ஸோ அந்த ப்ளூ சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷ்னல் கலர்ஸாக இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இருந்தது. ஸோ சாரீ ஓரளவு கட்டி வச்சுட்டு அப்புறம் நம்ம கலசம் வச்சதுக்கப்புறமா தான் அந்த மேலே முந்தானையெல்லாம் நம்ம போட்டு டெக்கரேட் பண்ணணும் கலசம் மேலே. ஸோ அதனால் அது வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு தோரம் கட்டுறது, மாவலை கட்டுறது எல்லாம் பண்ணிட்டேன். வாசலுக்கு வந்து இந்த கதவுலேயே கட்டிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா அது மேலே எட்டி கட்டுறதுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது. அதனால் கதவுலேயே அழகாக வந்து கட்டியாச்சு. அப்புறமா நான் இந்த மாதிரி அந்த கொஞ்சம் உள்ளே விட்ட கொசுவும் எடுத்து கொஞ்சம் முன்னாடி வச்சு அது ஒரு 2 லேயராக அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி கட்டிட்டேன். அப்புறமா நம்ம கலசத்தில் தீர்த்தத்தை ரெடி பண்ணிடலான்ட்டு சொம்பில் வந்து வெள்ளி சொம்பு இது அம்மா வாங்கி கொடுத்தது கலசத்துக்காக. ஸோ அதனால் அதில் கயிறு மாதிரி இந்த கட்டை மாதிரி கட்டிட்டோன்னா அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல சுத்தமான தண்ணி அதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் மங்கள பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் அந்த கலச பொடியெலாம் இருக்கும், வாசனை பூஜை பொடியெலாம் இருக்கும், அது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளி காசு தங்க காசு போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வெள்ளியில் தங்கத்தில் என்ன இருக்கோ அதுக்கு பதிலாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இந்த கலசம் வந்து தண்ணியில் தான் வைப்போம். வருஷம் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் வந்து அரிசியில் வைப்பாங்க. அரிசிலேயே இதிலே மஞ்சள், குங்குமம், அப்புறம் வெத்தலை, அந்த மாதிரி தாம்பூலம் உள்ளெல்லாம் போட்டு அதுலேயுமே கொஞ்சம் தங்க காசு, வெள்ளி காசு அந்த மாதிரிலாம் போட்டு அரிசியில் வந்து வைப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து தீர்த்தம் தான் வழக்கன்றனால தீர்த்தத்தில் வச்சுட்டு நல்ல ஒரு தேங்காய் அழகாக மஞ்சள் தடவி வச்சுக்கணும். அந்த கலசுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு தேங்காய் மாவளை கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சுட்டு 2 முகம், எனக்கு மாமியார் முகம் ஒன்று, என்னோடய முகம் ஒன்று, அதை வச்சு பூ வச்சு வாசல்லேருந்து அழிச்சிட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. வாசலில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மனையில் வந்து கோலம் போட்டுட்டு வெத்தலை பாக்க பழம் வச்சு ஜாக்கெட் பிட் மாதிரி ஒன்று போட்டு அப்புறம் அம்பாளுக்கு வந்து பூ வச்சு கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் வந்து சொல்லி அம்பாளை உள்ளே அழைச்சிட்டு வர்றது எங்கள் வீட்டில் அது ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒன்று இருக்குது. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் ஷூட் பண்ணவே இல்லை. வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க, நான் என்னோடய மாமியாரும்
வெளியேந்து நம்ம சும்மா வெத்தலை பாக்கு பழம் வச்சும் வெளியே வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி அம்பாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். ஸோ அதை எப்போவும் ஷூட் பண்ணுவோம். அதை நான் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சேன் கேமராவை, பட் நான் ஆன் பண்ணவே இல்லை. அழைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் பாருங்கள். அந்த மேலே நம்ம வந்து தட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தோம்ல, அதில் இலை போட்டு அது மேலே அரிசி போட்டு அதுக்கு மேலே தான் வந்து கலசம் வைப்போம். உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நைவேத்தியம் வைக்கணும். ஸோ நம்ம வந்து அம்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு உள்ளே. அதுக்கு வந்து புட்டு பண்ணியிருந்தாங்க அத்தை அன்றைக்கி. புட்டு இல்லை வெண்பொங்கல் அந்த மாதிரி எது வேணால் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். பாயசமோ சக்கரை பொங்கலோ எது வேணால் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து புட்டு பண்ணியிருந்தோம். புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி தீபாரதனை ஆர்த்தி வந்து காட்டி நம்ம அழைப்பு வரைக்கும் தான் வந்து அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி பூஜைலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மீதி முந்தான டெக்கரேஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறமா தான் நம்ம அது எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இதுலேயே நம்ம வந்து எப்படி விருப்பப்படுறோமோ வச்சுக்கலாம். பட் நான் ரொம்ப வந்து இதை காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கலசம் வச்சதுக்கப்புறமா அதை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ரொம்ப அப்படியே ஓவராக அதில் வெயிட் போடுற மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறது. முந்தானி அப்படி வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தண்டை மாலை, பூ, அதுக்கப்புறம் நகை எல்லாம் போட்டு அம்பாளுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே அப்படியே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே காலையில் எந்திரிச்சிட்டா ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த அலங்காரம்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு வந்து மாலை கட்டினேன். மல்லிகைப்பூ சரம் ஒன்று இருந்தது, அது போட்டுட்டு கதம்ப மாலை மாதிரி ஒன்று கட்டிட்டு, அப்புறம் தாமரைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ தாமரைப்பூ, தாழம்பூ கிடச்சிதுன்னா இன்னும் விசேஷம். பட் இப்போல்லாம் வந்து தாழம்பூ கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நல்ல மாலை மாதிரி கட்டி 2-3 மாலை போட்டு மறிக்கொழுந்தெல்லாம் வச்சு ஒரு கதம்ப மாலை மாதிரி பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வாழை மரம் வச்சு, அதுக்கப்புறம் சில பஞ்சு வஸ்திரங்கள்லாம் ரெடி பண்ணிக்கணும். அது எல்லாமே வந்து தோரம், பஞ்சு வஸ்திரம், இதெல்லாம் வந்து நமக்கு பூஜைக்கு நடுவில் தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் உக்காந்துட்டா நம்ம வந்து எந்திரிக்கக்கூடாது. அதனால் அது எல்லாமே ஞாபகமாக பால், தயிர், பஞ்சாமிரதம் அந்த மாதிரிலாம் நடுவில் வரும் பூஜையில். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஜம்போ சாம்பிராணி கிரியில் கிடச்சிது. இது ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது. அதனால் அதை வாங்கிக்கிட்டேன் பூஜை அப்போ ஏற்றலாம் அப்படின்னு. அப்புறம் பத்மம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோலாச்சு வாங்கிக்கிட்டேன். நடுவில் வந்து ஆரத்தி காட்டுறதுக்கு, நெய் விளக்கு ஏற்றுறதுக்கான விளக்குகள்லாம் தேவைப்படும். அது எல்லாமே வெள்ளியில் வந்து அழகாக வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து பிரசாதத்துக்கான வேலைகள் எல்லாம் அத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் சைடில் வந்து காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுத்துருந்தேன் சமையலுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டோன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஓரளவுக்கு முக்கியமானது பூரணம், அப்புறம் கொழுக்கட்டை மாவெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கொழுக்கட்டை எல்லாம் வந்து பண்ணி ஃபுல்லாக அந்த மகா நைவேத்தியம்லாம் அதுக்கப்புறமா தான் வந்து செஞ்சோம். ஸோ ப்ரிப்பேர் சமையலுக்கான வேலைகள் மட்டும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. பூஜைக்கு மஞ்சள் பிள்ளையார் ரெடி பண்ணி வச்சு, விளக்கேற்றி வச்சு, சாம்பிராணிலாம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜைக்கான வேலைகள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி பூஜை வந்து நம்ம கலசம் வச்சு வழக்கம் இருக்குன்னா தான் நம்ம வந்து பண்ணணும்னு மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம படம் வச்சோ விக்கிரகம் வச்சோ எப்படி வேணால் அன்றைக்கி பூஜை பண்ணலாம். பட் லக்ஷ்மி பூஜை நம்ம தாராளமாக பண்ணலாம். அது உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்டே நம்ம கலசம் வச்சு பண்ணலாமா நீங்கள் கேட்டுட்டு வழக்கம் இருந்தது அப்படி இல்லை அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். அன்றைக்கி வந்து கொழுக்கட்டை, பாயசம், உப்பு கொழுக்கட்டை, அந்த மாதிரி ஒரு 10 வகையான நைவேத்தியம் செஞ்சு வரலட்சுமி நோன்பு நல்லபடியாக அப்படி தான் வந்து முடிஞ்சுது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து புனர்பூஜை. அதாவது மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டில் வந்து பொண்ணு இருந்தால் நம்ம எப்படி கொண்டாடி அனுப்புவோமோ அதுதான் வரலட்சுமி நோன்பு. நெக்ஸ்ட் நாள் புனர்பூஜை பண்ணி அம்பாள் நல்லபடியாக அனுப்பியாச்சு. வரலட்சுமி நோன்பு அன்றைக்கோ நெக்ஸ்ட் டே அன்றைக்கோ நம்மளால் முடிஞ்ச தாம்பூலம் நிறைய பேரை கூப்பிட்டு வந்து கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷம். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு வரலட்சுமி நோன்பு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.